பழைய கணக்கை ஒன்று முடிக்கணும். அதனால லேட்டாக தான் வருவேன். நேத்தே சொன்னல. எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பார், நான் ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் போய் படுக்கிறேன். ஒரு ராத்திரி முழுக்க வராம இருந்துட்டு இப்படி பேசுறீங்களே நீங்க? ஏங்க, நீங்க வராம இருக்கிறது தெரிஞ்சு அந்த கதிர் வந்து இங்க தகராறு பண்ணிருந்தா நான் என்னங்க பண்ணிருப்பேன்? இனிமே அவனால நமக்கு தொந்தரவு இருக்காது. அவன் வரமாட்டான். எப்படி சொல்றீங்க? கடவுள் மேல நம்பிக்கை வை. நாம எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு நல்லது தான் நடக்கும். இனிமே அவனால் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அவன் கதை முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ. அம்மா தாயே, எனக்கு என் பிரியா வேணும். எப்படியாவது நான் பிரதீப்பை கண்டுபிடிக்கணும். அவனை நான் ஊருக்கு கூட்டு போகணும். அவனை நான் கொண்டு போய் அஞ்சலியோட சேர்த்து வச்சாதான் நான் என் பிரியாவோட சேர்ந்து வாழ முடியும். அதுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. என் வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும். தயவு செஞ்சு நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும். எனக்கு எந்த வழியும் புரியாமல் அவனை கண்டுபிடிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் தான் அவனை எப்படியாவது என் கண்ணில் காட்டணும். எனக்கு உதவி செய்யுங்க. டேய் சஞ்சய், நான் ராஜ் பேசுறேன்டா. சொல்டா. பிரதீப் இருக்கிற அட்ரஸ் கிடைச்சிருச்சு. ஏய், அட்ரஸ் கிடைச்சிருச்சா? ஆமாடா, இங்க ஆதவனூர் பக்கத்துல இருக்கிற போட்டோஸ் ஏரியால தான் இருக்கானாடா. சரிடா, உடனே வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்றா, போலாம். டேய் இல்லடா, திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னு ஃபோன் வந்தது. நான் அவசரமா போயிட்டு இருக்கேன்டா. நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன், நீ போய் பாரு. அநேகமா உன்னை போலீஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்டா. சரி, பரவாயில்ல ராஜ். நீ எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சதே போதும்டா. நான் பார்த்துக்கிறேன். நீ போய் அம்மா பார்த்துட்டு சொல்லு. இப்போ உடனே கொஞ்சம் அட்ரஸ் அனுப்பிச்சுடுறா ப்ளீஸ். சரிடா. டேய் மறந்துடாதடா, ஆதவனூர் போட் ஹவுஸ் ரோடு. சரியா? நான் உடனே உனக்கு மெசேஜ் அனுப்புறேன். சரிடா. நீங்க போங்க 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 போங்கன்னு சொல்றல. போங்க, இங்க யாரும் நிக்க கூடாது. போங்க போங்கம்மா, போங்க 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 போங்கம்மா. அந்த பக்கம் போங்க. ஹலோ, எந்த தடயத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கேயும் கை வச்சிடாதீங்க. கேமராமேன், இந்த ஆங்கிள் ஒன்று எடுங்க. யோ சார், சார் சார்
சார் இது அக்யூஸ்ட் யூஸ் பண்ண வெப்பன் சார். சார் இங்கேருந்து எவிடன்ஸ் எடுத்துருக்கோம் சார். பெட் மேலே இருந்துச்சு. எஸ் சார், வாங்கிங்க சார். இதை எல்லா தடங்களையும் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஃபோரென்சிக் ஆளை கூப்பிடு. சார் அது என்னது? அதுவா சார்? செக் பண்ணுங்க. ரைட் சார். லேபுக்கு எடுத்துட்டு போங்க. ஓகே சார், அனுப்பிடுறேன். அக்கம் பக்கத்தில் ஒருத்தரை விடாம விசாரிங்க. ஓகே சார். ஃபோரென்சிக் டிபார்ட்மெண்ட்டை சீக்கிரம் லேபுக்கு அனுப்ப சொல்லுங்க. எனக்கு உடனே ரிப்போர்ட் வரணும். ஓகே. பி கேர்ஃபுல். சார். நீங்க தான் ஹவுஸ் ஓனரா? ஆமாம் சார். கொலை செய்யப்பட்டவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். பேர் கதிர். ஓ, இங்க வாடகைக்கு இருக்காரா? இல்லை சார், இது கெஸ்ட் ஹவுஸ். டூரிஸ்ட்டுங்களுக்கு வாடகைக்கு விடுவோம். இவர் எப்பயாவது வருவார், ஒழுங்காக வாடகைலாம் கொடுத்துருவார் சார். எதுக்காக இங்க தங்குவாருன்னு தெரியுமா? ரெஸ்ட் எடுக்கணும்னு இங்கே வருவார் சார். 2 நாள் தங்கி ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார், அப்புறம் போயிடுவார் சார். நீங்க இங்க சொன்னதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டா ஸ்டேஷன்ல வந்து எழுதி கொடுங்க. விசாரணை முடியிற வரைக்கும் நீங்க எங்கேயும் வெளியூர் போகக்கூடாது. ஓகே சார். எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணணும். கோர்ட்ல சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும். சரி, சரிங்க கூப்பிடுறேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. வரேன் சார். சண்முகம், பாடியை முதல்ல பார்த்தது யாரு? வாசலில் ஒரு லேண்ட்ரி கடை இருக்கு சார். அங்கே ஒரு பையன் வேலை பார்க்குறான். இங்கே இருக்கிறவங்களுக்கு அவன் தான் சார் எடுபிடி. அந்த பையன் வழக்கம் போல காலையில் வந்திருக்கான். வீடு திறந்தே கிடந்திருக்கு சார். சந்தேகப்பட்டு உள்ள போய் பார்த்துருக்கான். பாடி கிடந்திருக்கு சார். கூட வேற யாராவது இருந்தாங்களா? இல்லை சார், கூட யாரும் இல்லை சார். அந்த பையன் எங்க? இதோ இங்கே தான் சார் இருக்கான். வர சொல்லு. கான்ஸ்டபிள் தம்பி போப்பா. சார், இவன் தான் சார். உனக்கு தமிழ் தெரியுமா? கொஞ்சம் தெரியும் சார். உன் பேர் என்ன? டைட்டஸ் சார். எந்த ஊரு? மணிப்பூர் சார். எத்தனை வருஷமா இந்த இடத்துல வேலை பார்க்குற? 4 வருஷம் சார். நீ சென்னைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு சார். ஆமா, வெளியே வேலை செய்யற லாண்ட்ரி பையனுக்கு இங்க என்ன வேலை? இந்த வீட்டில் எப்போவுமே ஆள் இருக்க மாட்டேங்க சார். வீடு பூட்டி தான் இருக்கும் சார். இப்ப இறந்தார்ல, அவர் கூட யாராவது தங்கியிருந்தாங்களா? அவர் தவிர யாருமே இல்லை சார். சார் நைட் போகும்போது அவர் பார்த்தேன் சார். சரி, காலையில் என்ன பார்த்த? காலையில் கடாய் தொடர்ந்த சார். உள்ளே பார்த்தது சார். செத்து கிடந்தார் சார். இப்ப இறந்தவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாருன்னு தெரியாதே சார். ஆனால் இதுக்கு முன்னாடி எங்கே வந்துட்டுருக்காரு சார். நேற்றுக்கு எப்போ இங்கே வந்தாரு? நேற்று ஈவினிங் சார். எப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாலும் உடனே வரணும், புரியுதா? எந்த வெளியூருக்கும் போகக்கூடாது. எங்கே போக மாட்டேன் சார். ஹோலிக்கு தான் ஊருக்கு போவேன். போ. ம்
ஓ சார் இந்த இடத்த சுத்தி Yes, sir. 24/7 நம்ம கான்ஸ்டபிள் யாராவது போடுங்க. ஓகே சார். யாரும் உள்ள வரக்கூடாது, எந்த தடைகளும் எடுக்கக்கூடாது. Okay, sir. யார் வந்தாலும் உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் Okay, தரணும். புரியுதா? Okay. ஓகே, கேரி ஆன். ஓகே சார். என்னங்க பார்த்து வாங்க. எவ்வளோங்க? பார்த்து மெதுவா. ராஜீவா, டாக்டர் என்னடா சொன்னாரு? ஏம்மா இப்பதான் வந்திருக்கோம், வாசாலே எல்லாம் பேசணுமா? உள்ள போய் பேசிக்கலாம். பார்த்துப்பா. தண்ணி குடிக்கிறீங்களாப்பா? ஆஹா. ஏங்க நீங்களாவது சொல்லுங்க, திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்துட்டீங்க. நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? அம்மா அவரை கொஞ்சம் ஃப்ரீயா விடுமா. அப்பா நிறைய ரெஸ்ட் பார்த்து எடுக்கணும்னு பாருங்க. டாக்டர் சொல்லியிருக்காரு. உனக்கு என்னடா தெரியும்? நேத்து நான் தவிச்ச தவிப்பு இருக்கே, ஆறுதல் சொல்ல கூட இந்த வீட்ல யாருமே இல்ல தெரியுமா? ஸ்னேகாவும் உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்துட்டா. ஆபீஸ்க்கு போன துவாரகேஷ் இப்ப வரைக்கும் வரவே இல்ல. போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். நீ போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தாண்டா எனக்கு உசுரே வந்துச்சு. நேற்று ராத்திரி அப்பாவை போய் நான் பார்த்தபோது அப்பாவுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருந்தாங்க. டியூட்டி டாக்டர் நர்ஸும் தான் அங்கே இருந்தாங்க. சீஃப் டாக்டர் காலையில தான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போக சொன்னார். ஏம்மா தம்பி இன்னுமா வீட்டுக்கு வரல? எங்க போயிருப்பான் அவன்? அப்படின்னு தலை போற காரியம் வீட்டில் ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்னமாச்சு உனக்கு? வீட்டுக்கு வரமாட்டேன்னு கட்டின பொண்டாட்டிக்கிட்டயே சொல்லல, அப்புறம் நம்ம கிட்ட எங்கடா சொல்ல போறான்? கருணாகரன் ஒரு வேலை சொன்னா போதும், அதை முடிக்கிற வரைக்கும் இவனுக்கு தூக்கமே வராது. ஸ்னேகா, அம்மா நான் கேட்கிறேன்னு நீ எதுவும் வித்தியாசமா எடுத்துக்காத. ஏமா உனக்கும் துவாரகேஷ்க்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனை? ராஜீவா. அம்மா ஏறம்மா, நான் அவகிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ எதுக்கு வர்ற? காரணம் இல்லாம நான் ஏதாவது கேட்பனா? என்னடா காரணம் சொல்லு. அம்மா இது வரைக்கும் துவாரகேஷ் நைட்டு நம்ம கிட்ட சொல்லாம வெளியில எங்கேயாவது தங்கியிருக்கானா? என்கிட்டயும் எதுவும் சொல்லல மாமா. அதைத்தாம்மா நான் ஏன்னு கேட்கறேன். எங்க கிட்ட சொல்லலைன்னா கூட ஓகே, உன்கிட்ட ஒரு வார்த்தை அவன் சொல்லிருக்கணும்ல. நேத்து நைட்டு அவனை ரீச் பண்ண முடியலங்கிறதுக்காக அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவருக்கும் அவன் எங்கே போனான்னு தெரியல. மொபைலை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். என்ன நடக்குதுங்க? அது மட்டும் இல்லை, நேற்று அப்பாவை காணோங்கிற பதட்டத்தில் நாங்கள்லாம் இருந்தபோது தான் நீயும் வந்த. நீயும் வழக்கமாக இருக்க மாதிரி நேற்று இல்லை, ஏதோ பேயை பார்த்த மாதிரி உன் முகம்லாம் வெளிரி போயிருந்துச்சு. நாங்களும் உன்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டோம், நீ எதுக்கும் சரியாக பதில் சொல்லாமல் போயிட்ட. அதனால தான் கேட்குறேன். ஏம்மா உனக்கும் துவாரகேஷ்க்கும் நடுவில் ஏதாவது மனஸ்தாபமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, டயர்டாக இருந்தேன். அதனால தான் நேற்று யார்கிட்டையுமே சரியாக கூட பேசல. ஸ்னேகா, எனக்கு நல்லா தெரியும் நீ எதையோ எங்ககிட்ட சொல்லாம மறைக்கிற. பட் ஓகே, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ சொல்ல வேண்டாம். ஏன் ஜீவா, பா துவாரகேஷ் என்ன குழந்தையா? வேலை விஷயமா எங்கேயாவது வெளியில போயிருப்பான். மொபைலில் சார்ஜ் இருந்திருக்காது. வந்துருவான்டா. ஸ்னேகாவுக்கும் அவனுக்கு பிரச்சனைனா நமக்கு தெரியாம இருக்குமா? இல்லப்பா, இது வரைக்கும் உங்க ரெண்டு பேரும் தான் நடந்துட்டதே இல்லை. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். சரி, எதுவும் okay, பேச வேண்டாம். ஓகே ஸ்னேகா, இவன் சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. துவாரகேஷ் வந்துருவாம்மா. நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு போ. ஸ்னேகாவை ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, நான் கேட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கமா. ஐயோ சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போறேன்? சரிம்மா, அப்பாக்கு டிஃபன் ஏதாவது கொடு, சாப்பிட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். எனக்கும் ஹாஸ்பிட்டல் நைட்டு தூக்கமே இல்லை, உடம்புல சரியான வலி. நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள தம்பி வந்துடுவான்னு நினைக்கிறேன். இல்லை அட்லீஸ்ட் ஃபோனையாவது ஆன் பண்ணுவான். ரெண்டுமே இல்லைன்னா நான் போய் அவன் ஃப்ரெண்டு வீட்டில் விசாரிச்சு வந்துடுறேன். வேற என்ன செய்யறது? சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா.
ஏங்க 6 மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனீங்க, ஆளையும் காணோம், தகவலும் இல்ல. நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? ஏய், அதான் வந்துட்டேன்ல, விடு. உள்ள போய் காஃபி கொண்டு வா போ. நான் மறந்தே போயிட்டேன், இருங்க இதோ கொண்டு வரேன். சார் மாற்றிட்டு இருக்கு சார். போலாம் சார் பிரஸ்காரங்களாம் வந்துருக்காங்க சார். யார் பிரஸ்க்குலாம் சொல்றது? தெரியல சார், அவங்க வார்டுக்கு உள்ள வந்துட்டாங்க சார். ஏன் எவ்வளவு கேர்லெஸ் இருக்கீங்க? சார் யார் சார் செத்தது? அவர் பேர் என்ன? டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க அந்த அடுக்குமாடி குடியிருப்புல ரெட்டக்கொலை வழக்குல தேடிக்கிட்டு இருந்த குற்றவாளி அவரு சார். அந்த செல்லக்கடத்தல் சம்பந்தப்பட்ட சாட்சி சூசைட் பண்ணிட்டதா சொன்னாங்களே, அவரா? சார், இந்த கொலை எப்படி நடந்தது? ஏதாவது துப்பு கிடைச்சிருக்கா? யார் கொலை பண்ணது? குடும்ப சண்டையா இல்ல சொத்து தகராறா இல்ல யாராவது தீவிரவாதியா? கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க ஆமா சார். சார், கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க கேள்வி மேல கேள்வி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருந்தா நான் என்ன சொல்ல முடியும்? எப்பவும் போல போலீஸ் இது மாதிரி நடந்ததுன்னா பிரஸ் மீட் வச்சு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈக்காட்டு தாங்கல நேத்துக்கு ஒரு கொலை நடந்திருக்கு. பாடியை கொண்டு வந்து மார்ச்சுரியில் கொடுத்துருக்கோம். யார் சார்? அவர் பேர் என்ன? எப்படி கொலை நடந்தது? சார், எதனால என்ன பிரச்சனைனால கொலை நடந்தது? ஹலோ ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. இது பிரஸ் மீட் கிடையாதுங்க. இப்பதான் பாடியை போஸ்ட்மார்ட்டம் கொடுத்துருக்கோம். எனக்கு இந்த கொலையை பத்தி டீடைல்ஸ் இப்போதைக்கு எதுவும் தெரியாது. சார், உங்களுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் சொல்லுங்க சார். ஒரு ஆண், வயசு 32 இருக்கும், மாநிலம். என்னால பேர் இப்ப சொல்ல முடியாது. ஈக்காட்டு தாங்கல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தலையில அடிபட்டு கொல்லப்பட்டிருக்காரு. என்ன ஆயுதன்னு எங்களால இப்ப சொல்ல முடியாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் எங்களுக்கு என்னன்னு தெரியும். இதுக்கான மோட்டிவ் இப்போதைக்கு எங்களுக்கு தெரியாது. ஓகே சார், ஆனா இந்த டீடைல் மட்டும் பார்த்தா இல்ல சார். அவரை பத்தி ஏதாவது தகவல் சொல்லுங்க. இருங்க, என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு ஈவினிங்குள்ள கமிஷனர் ஆபீஸ்ல பிரஸ் ரூம்ல உங்களுக்கு எல்லா டீடைலும் சொல்லுவாங்க. அது வரைக்கும் தயவு செஞ்சு எந்த டீடைலும் சொல்ல முடியாது. ஓகேவா? வா. என்னாச்சு சார்? கொலை செய்யப்பட்ட ஆளோட பேர் கதிர். அவன் ஃபோன் மிஸ் ஆயிருக்கு சார். 2 நாளைக்கு முன்னாடி தான் புதுசாக செல்ஃபோன் வாங்கியிருக்கான். சிம் கார்டு கூட அப்பதான் வாங்கியிருக்கான் சார். அவன் பேசுகிற நம்பர்லாம் டெலீட் ஆயிருக்கு சார். அவன் பர்ஸில் சினிமா டிக்கெட்டு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரசீது, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது சார். அந்த அட்ரஸில் போய் விசாரிச்சதுல அவன் அங்கேருந்து காலி பண்ணி ரொம்ப நாள் ஆகுதான் சார். மற்ற விவரங்கள்லாம் என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த கதிரை எனக்கு தெரியும். ஓகே, பிரஸ் பீப்புளுக்கு அதை சொல்லல. ஓகே. அவனுக்கு மனைவி, குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு முதல்ல பேசுவோம். ஓகே சார். அவங்கள முதல்ல உடனே வர வைக்கணும் ஸ்டேஷனுக்கு. ஓகே சார். இந்த கதிர் ஷாம் இன்ஃபோடெக் கம்பெனில டிரைவரா வேலை செஞ்சான். இவ மனைவியோட அண்ணன் பேர் சரவணன். இவ மனைவியோட அண்ணன் பேர் சரவணன். அவர் எக்ஸ் மிலிட்டரி மேன். ஓகே சார். இவனுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சின்ன பகை இருந்தது. மேபி அதுவே கொலைக்கு மோட்டிவ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க சரவணனை எப்படியாவது ஈவினிங் ஸ்டேஷன்ல அசம்பிள் பண்ணுங்க. ஐ வில் கிவ் ஹிஸ் அட்ரஸ். ஓகே சார். நான் என்னெல்லாம் ரெக்கார்ட்ஸ் கேட்டனோ அத்தனையும் ரெடி பண்ணி ஈவினிங் ஸ்டேஷன்ல வைக்கணும். எஸ் சார். நான் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்து செக் பண்ணுவேன். அதுக்கு மேல ஏதாவது கதிரை பத்தி எந்த டீடைல்ஸ் கிடைச்சாலும் சேகரிச்சு வைங்க. புரியுதா? எஸ் சார். ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க சார்.